ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இவிஎம் ஓட்டிங் மிஷின். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி யூஸ் பண்ண அந்த பேப்பரில் போடுற ஓட்டும் தான். இப்போ நம்ம முன்காலத்தில் எப்படி நம்ம ஓட்டு போட்டுட்டு இருந்தோம்னா, ஒரு ஓட்டர் பூத் இருக்கும். அந்த பூத்துக்கு போன உடனே நம்மளோட சின்னம், நம்மளுக்கு உதாரணத்துக்கு இப்போ ஒரு சூரியனோ ரெட்டை இலையோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சின்னங்கள் இருக்குல்ல, இதில் ஏதாச்சும் ஒரு சின்னங்கள் நம்மளுக்கு தேவையான சின்னங்களை அந்த பேப்பரில் வரைபடமாக இருக்கும். அந்த வரைபடத்தை நம்ம வாங்கிட்டு நம்மளோட ஓட்டர் ஐடி கார்டெலாம் கொடுத்துட்டு நம்ம கையில் வந்து ப்ளூ கலர் மை வைப்பாங்க. மை வச்சதுக்கப்புறம் தேர்தல் அதிகாரி நம்ம பேரை படிப்பார். படித்து முடிச்சோன்னா அந்த இடத்துக்கு போய் நிற்போம். அதில் வந்து நம்ம பிடிச்ச சின்னத்தை எடுத்துகிட்டு அதில் நம்ம அந்த அரசாங்கத்தோட சீல் ஓட்டுன்னு இருக்கும், அந்த சீலை போட்டுட்டு அதை மடித்து நம்ம ஒரு ஓட்டர் பாக்ஸில் போடுவோம். அதை என்ன பண்ணுவாங்க, எண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு நாள் ஓட்டு வாக்கு இத்தனை சதவீதம் பதிவாயிருக்கு, இந்த கட்சிகள் ஜெயிச்சிச்சுன்னு அறிவிப்பை கொடுப்பாங்க. இது மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். எதுக்கு அதை தடுத்துட்டு இப்போ வந்து இவிஎம் மிஷின், அதாவது இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எதுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதை எண்ணுறதுக்கு பெரும் நாட்கள் ஆகுது. அதாவது அதுக்காக ஹியூமன் ரிசோர்ஸ், அதாவது மனிதர்களோட வேலைகள் அதிகமாகுது. அவங்களுக்கு எல்லாம் ஆளுங்களை வச்சு வேலையை பார்த்து அதுக்கப்புறம் காவல்துறையினரை வச்சு அவங்களுக்கும் வேலை கொடுத்து இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. இதுலேயும் கள்ள ஓட்டு நடந்துட்டு இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். ஆமாங்க, ஒரு ஓட்டை போடுற இடத்துல ஒரு 4-5 பேப்பரை போய் போட்டுட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை. அதாவது பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய காமெடிஸும் நடந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, சீக்கிரமாக விரைந்து முடிக்கணுன்றதுக்காக தான் எலக்ட்ரிக்கல் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தில், அதாவது மென்பொருளில் இந்த மாதிரி விஷயங்களை மிஷின் எடுத்துகிட்டு வந்து பிடிச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறோம். அதாவது எல்லாத்துலேயுமே அட்வான்ஸ். இப்போ நம்ம மொபைல் கைபேசி ஆகட்டும், ஒரு காலத்தில் பட்டன் செல் வச்சுருந்தோம், இப்போ டச் மொபைல் வந்துச்சு, இன்னும் எதாவது வரப்போதோ தெரியல, அப்படி இருக்குது யுகம். இன்றைக்கி வந்து நம்ம இந்தியா வந்து அதனால் அதில் ஒரு முன்னெடுப்பு நடத்தணும்னு இவிஎம் மிஷினை கொண்டுட்டு வந்தாங்க. இந்த இவிஎம் மிஷின் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த பேப்பர் லிஸ்ட்டு அது மாதிரிலாம் போட தேவையில்ல. ஆல்ரெடி வந்து நம்ம யார் யார் வாக்கு செலுத்த போகிறோமோ அவங்களோட சின்னங்களும் அவங்களோட பேரும் இருக்கும். அது பக்கத்தில் வந்து விபேட் ஒரு மிஷின் இருக்கும். நம்ம அந்த பட்டன் அழுத்தணும். வாக்குச்சாவடிக்கு நம்ம உள்ளே நுழைஞ்சோடனே அவங்க தேர்தல் அதிகாரி கிட்ட நம்ம கொடுத்த உடனே நம்மளோட பேரை படிப்பாங்க, ஓட் லிஸ்ட்டை கொடுப்பாங்க. அங்கே இருக்க அதிகாரிகள் வந்து நம்ம கையில் மை வச்சுட்டு நம்ம உள்ளே போவோம். நம்ம வாக்கை யாருக்கு செலுத்துகிறோன்றது அந்த பக்கத்தில் இருக்க மிஷின்லேயே நம்ம பார்த்துக்கிடலாம். இப்போ என்ன அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் வாக்கு செலுத்தும் போது அவங்க படம் தெரியாது, சின்னம் மட்டும்தான் தெரியும். இப்போ வந்து அந்த வாக்காளர் படம், அதாவது 70% மேலே அவங்க படம் வந்து முழுவண்ண படம் கலரில் தெரிய போகுது. அதாவது நம்ம யாருக்கு, உதாரணத்துக்கு இப்போ வந்து சூரியன் சின்னத்துக்கு வாக்களிச்சோன்னா இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட ஃபோட்டோ தெளிவாக வரைபடத்தில் அந்த மிஷினில் தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்னப்பா, இந்த இவிஎம் மிஷின் வந்தது ரொம்ப நல்ல விஷயம் தானே. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நம்ம எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்காரு. அதாவது ஒரு மாநிலத்தில் பார்த்திங்கன்னா ஓட்டர் மிஷின் வச்சு இந்த மாதிரி இவிஎம் மிஷின் வச்சு ஓட்டிங் லிஸ்ட் எடுத்திருக்காங்க. ஆனால் ஓட்டு பதிவானது என்னென்னா, அந்த மக்கள், அதாவது ஒரு ஏரியாவில் மக்கள் 100 பேர் இருக்காங்கன்னா ஓட்டில் பயன்பட்ட எண்கள் பார்த்திங்கன்னா 110ஆகவும் 101ஆகவும் வந்திருக்கு. அதாவது எப்படி அதிகமாக ஓட்டு விழும், அப்போ இதில் குளறுபடி இருக்குது அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அவர் போயிட்டு விசாரித்த இடங்கள் பார்த்திங்கன்னா, மின்ஸ் ஹாஸ்டலில் 40 பேர் தங்கியிருக்காங்க. அதாவது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வீட்டுக்கு தானே ஓட்டு கொடுக்கணும், அதாவது வீட்டில் வாழ்கிற மனுஷங்களுக்கு தான் ஓட்டு இருக்கும். அவங்க அந்த இடத்துல குடியிருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு வரும். அவங்க அந்த வாக்குச்சாவடிக்கு குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் எடுத்துகிட்டு போய் ஓட்டு செலுத்துவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டல் இருக்குது. அந்த ஹாஸ்டலில் வந்து இங்கே தங்கி வேலை செய்வாங்கள்ல, வேறு தொழிலாளர்கள் வேறு மாநிலத்திலேருந்து இங்கே வந்து அந்த மாதிரி தங்கி வேலை செய்கிறவங்க அந்த இடத்துல ஓட்டு போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப்காக ஓட்டர் ஐடி ஒன்று வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இது தப்பு இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அடுத்தது இன்னொரு இடத்த பார்த்தீங்கன்னா 60 ஓட்டு காமிச்சிருக்கு. அதாவது ஒரே வீட்டில் 60 ஓட்டா செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு, அதாவது செய்தியாளர்களையும் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்த்ததில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 60 ஓட்டுகள் காமிச்ச இடம் பியர் ஃபேக்ட்ரி. ஒரு பியர் ஃபேக்ட்ரியில் எப்படி 60 பேர் தங்க முடியும்? அந்த இடத்துல ஃபேக்ட்ரினா வந்துட்டு வேலை செய்வாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க இல்லையா, அந்த இடத்துல எப்படி தங்க முடியும்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே வந்தவங்க அந்த அட்ரஸ் ப்ரூஃப் வச்சுட்டு அங்கே வாழ்ந்துருக்காங்கன்ட்டு. ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தலில் இருக்கும் சிக்கல்கள் என்னன்னு இப்போவே உங்களுக்கு சரியாக புரியும்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் எண்ணற்ற தொழிலாளர்கள் இங்கே வந்து தங்கி வேலை செய்வாங்க, வந்துட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஓட்டர் ஐடியை நம்ம கொடுக்குறது மூலிமா அவங்களோட அட்ரஸும் சரியான முறையில் இருக்காது, அவங்க யாருக்கு ஓட்டு செலுத்துகிறாங்கன்னு தெரியாது, மக்கள்கிட்ட குழப்பமான சூழ்நிலை தான் நிலவுன்ட்டு இவர் ராகுல் காந்தி இப்போ நடத்தின அந்த இன்வெஸ்டிகேஷனை பற்றி நம்மளுக்கு தெரிய வருது. இது கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. கோர்ட்டு முடிவாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ வந்து இதில் இருக்க குறைபாடுகளும் மக்கள்களும் அரசியல் விமர்சகர்களும் சொல்கிற விஷயங்களை பார்ப்போம். அதாவது இதுனா ஃபஸ்ட்டு மாதிரி ஓட்டரில் நம்ம பேப்பரில் எழுதி போட்டோன்னா அதில் எதுவும் பிரச்சனை வராது, சிக்கல் வராது. ஆனால் இந்த வாக்கு எண்ணும் இயந்திரம் இப்போ வந்துருக்குல இவிஎம் மிஷின், இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டுருவோம், ஒரு சின்னத்துக்கு போட்டோன்னா இன்னொரு சின்னத்துக்கு உழுது, எது ஆளுங்கட்சியோ அவங்க வந்து இதில் கோல்மால் வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மக்கள்கள் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இப்போ இந்த மிஷினில் வந்து இதை பற்றி, அதாவது இந்த தொழில்துறையை சார்ந்தவங்க அந்த இன்ஜினியர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நெட்வொர்க்கிங் சிஸ்டம்
கிடையாதுங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு சிப்பு தான் இருக்க போகுது. அந்த சிப்பு தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகுது. உதாரணத்துக்கு சொன்னால் நம்ம மொபைலில் இருக்க மெமரி கார்டு மாதிரி இதில் வந்து இன்டர்நெட்டோ அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டிலாம் கிடையாது. ஸோ நம்ம போடுறதை மட்டும் சேவ் பண்ணி வச்சுட்ருக்கோம். ஸோ நெட்வொர்க் சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து ஹேக் பண்ண முடியும். அதனால் ஹேக்கெல்லாம் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு நாங்கள் வந்து இவ்வளோ செக்கிங்க்கு அடுத்தது தான் இந்த மிஷினை எடுத்துகிட்டு வரோம். ஒரு புது விதத்தை ஏன் எதுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன ஒரு கேள்விக்குறினா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த விஷயம் என்ன, பேப்பரில் ஓட்டு போடுற சிஸ்டம். அதை எடுத்துகிட்டு வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இவிஎம் கொண்டுட்டு வந்த ரீசனே என்னென்னா, வேலையை வந்து ஷார்ட் ஆகணும், அதாவது ஆட்டோமேட்டிவ் ஆகணும். இப்போ ஏஐ போன்ற விஷயங்கள்லாம் வந்துச்சுல, அந்த மாதிரி அதாவது 10 பேர் செய்கிற வேலையை ஒரு ஆள் செய்கிற மாதிரி. இப்போ இந்த விஷயத்துக்காக தான் இந்த மிஷினை எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் அந்த மிஷினை எடுத்துகிட்டு வந்து ஓட்டை எண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் வரதுக்கு 40 நாள் மேலே ஆகுது. அதை கொண்டு போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் வைக்கிறாங்க. அந்த இடத்துல பள்ளிக்கூடத்தில் ஏதாச்சும் அசம்பாவிதம் ஏற்படுதுன்னு நியூஸ்களில் செய்திகள் வந்துட்டுருக்கு. அதுக்கு பாதுகாப்புக்கு காவலர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சம்பளங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி அங்கே பாதுகாக்கிறதுக்கு வேறு யாரும் வச்சுருந்தா அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப டிலேவாக தானே தெரியுது. இப்போ வந்து டெக்னாலஜினா என்ன, உடனே போட்டோடனே நம்ம கையில் வரணும் லிஸ்ட்டு, அதானே டெக்னாலஜி. இப்போ நம்ம வந்து இருக்கிறது என்னது, 4G யுகத்து 5G யுகத்தில் இருக்கிறோம். இப்போ போயிட்டு நம்மக்கிட்ட 2G இன்டர்நெட்டை கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுல. அட்வான்ஸ்னால் அடுத்தது என்ன பண்ணும், 6G 7G 8Gன்னு போயிட்டு இருக்கணும்ல. ஸோ நம்மளை விட வளர்ந்த நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள், ரஷ்யா, சைனா, இந்த மாதிரி நாடுகளே இந்த இவிஎம் மிஷினை தவிர்த்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பழைய பேப்பர் முறையில் தான் ஓட்டு போடும் இதை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து வளர்ந்துட்டு வர நாடு தான். ஆனால் நம்ம டெக்னாலஜியில் முன்னாடி போயிட்டு இருக்கிறது நல்ல விஷயம் தான். நம்ம ஒரு நாடு தான் இதை கையில் வச்சுருக்கோம். ஆனால் இருந்தாலும் ஏன் டிலே ஆகுதுன்றது தான் நம்மளோட கேள்வி. இதை பற்றி மக்களாகிய உங்களோட கருத்துக்கள் என்ன, இந்த இவிஎம் மிஷினை சார்ந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்மளும் தெரிஞ்சுப்போம், பிறரும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரியுதை விட பொதுமக்களாகிய உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிய வாய்ப்பு இருக்குது. பொதுமக்களை விட இதை பார்த்துட்டு இருக்க அறிஞ்ச பெருமக்கள், அதாவது பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வைஸில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் இதை போன்ற தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குறவங்க இதை போட்டிங்கன்னா பார்க்குற மக்களுக்கும் புரிதல் ஏற்படும்ல. ஸோ அதனால தான் கேட்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.